சரி, இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேக்குறீங்களா? ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அந்த மாதிரி ஒரு கேள்வி உள்ளத்துல எழும்புதா? ஏன் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குது? நான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, நான் கர்த்தரை தேடுறேனே, ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு போராட்டம் அப்படியே உங்களை கலங்க பண்ணுதா? நீங்க ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையா இருக்கும். இன்றைக்கு அது பாதிப்பு மாதிரி தெரியும், இன்றைக்கு வேதனை மாதிரி தெரியும், முடிவு நன்மையாயிருக்கும். நன்மையானதை நோக்கித்தான் இந்த பிரச்சனை உன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால இந்த பிரச்சனை, போராட்டம் நிரந்தரம் கிடையாது. அந்த வழியா நீ கடந்து போகிற முடிவு நன்மையாயிருக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்ப உண்மையா இயேசுவை நேசிக்கிறீங்கல்ல, அவருக்கு தெரியாம ஏதாவது நடக்க முடியுமா? எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அப்ப நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். அதுக்குள்ள என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு, எதுக்கு எனக்கு இந்த வியாதி, எதுக்கு எனக்கு இந்த போராட்டம்னு உட்கார்ந்து கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவர் அழகாய் சொல்லி கொடுப்பார். ஒரு பக்தன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அந்த உபத்திரவத்தின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவும், நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் இந்த பாடுகள் வழியா நடத்தக்கூடும். யோபுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வியாதி, இழப்பு, நஷ்டம், அவமானம் சொல்றீங்களா? முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம் இல்ல. அதனால நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிறார். இப்ப நடக்கிறத பற்றி சோர்ந்து போகாதங்க. இது கொஞ்ச நாள்ல மாறி போயிரும். முடிவு நன்மையா இருக்கும். அதை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அற்புதங்களை காண்பீங்க. சரியா? இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே நாம நேசிக்கிற என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்குது, முடிவு நன்மையா இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கிறேன். ஆமேன், ஆமேன்.